சமந்தாக்கு என்னாச்சு? அவங்க போட்டிருந்த ஒரே ஒரு போஸ்டர் ரொம்ப தீயா பரவிட்டு இருந்தது. அண்ட் அவங்கள பத்தி நிறைய நியூஸஸ், நிறைய வதந்திகள், இது எல்லாமே தீயா பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில சமந்தா ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அங்க படத்தோட ப்ரொமோஷன் மட்டும் இல்லாம அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க. அது அவங்க பேசும்போதே ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டாங்க. அதை பாக்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் கெட் வெல் சூன் சமந்தா, ஸ்டே ஸ்ட்ராங் சமந்தா இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எந்த படத்துடைய ப்ரொமோஷன் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா யசோதா படத்தோட ப்ரொமோஷனுக்கு தாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் 5 மொழிகள்ல வெளியிட போறாங்க. இதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு இந்த 2 மொழிகள்லயுமே சமந்தாவே டப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெலுங்குல டப் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்ததாம். ஏன்னா நான் சென்னையில இருந்து வந்த பொண்ணு, எனக்கு தெலுங்கு பேசுறதே ரொம்ப கஷ்டம். இதுல டப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஒரிஜினலா பண்ணிருக்கேன். எல்லா இடங்கள்லயும் ஒரிஜினலா அடி வாங்கியிருக்கேன். குறிப்பா ஒன் டைம் தவடையில அடிச்சாங்க என்ன, அந்த வழி இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா இது வரைக்குமே நான் யார்கிட்டயும் அடி வாங்கினதுல இந்த படத்துக்காக நாங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்திருக்கோம். குறிப்பா நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உமன் சென்ட்ரிக் மூவி. இதுல வரலட்சுமி அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஒரு வில்லியா தான் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட நரேஷன் எல்லாம் பார்க்கும் போது இது ஆல்ரெடி வந்த மாதிரியே இருக்கு, நான் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுக்காகவே கதையை சேஞ்ச் பண்ணாங்களாம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன், இதையும் ட்ரை பண்றேன் அப்படி சொல்லிதான் இந்த படத்துக்கு ஓகே சொல்லவே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்களாம். கண்டிப்பா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததும் நிறைய பேர் இது ஒரு வெற்றி படமா தான் அமையும் சமந்தாக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான் சொல்ல முடியும். அவங்களுடைய லைஃப், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இந்த ஊன் சொல்றியா இந்த சாங்குக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. ஆனா ஃபுல்லாவே ஒரு செக்ஸியான கேரக்டரா தான் வந்துட்டு இருந்ததாம். அதே மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமான விஷயம் கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு இந்த செக்ஸியா நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது கண்டிப்பா எனக்கு நார்மலாவே வராது. அதை ஆக்ட் பண்ண சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபைட் கூட நான் ஈஸியா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். வேற ஒரு சமந்தாவை நீங்க எல்லாரும் பாப்பீங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தோடைய ரிலீஸ்க்காக தான் இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோடைய டப்பிங் பாத்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே அவங்க டப் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையில லவ்வா இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போதே வாய்ஸ் கொடுத்திருக்காங்கன்ட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே பெருமையா பேசிட்டு வராங்க. சோ இந்த மயோசிஸ்ட் இந்த பிரச்சனையால உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நிறைய பேர் என்னென்னவோ சொல்றாங்க, என்னதாங்க ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் உண்மையை சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த மயோசிஸ்ட பத்தி, என்னுடைய உடல்நிலையை பத்தி நான் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணேன். அதுல சில நாட்கள் ரொம்பவே கடினமா இருக்கும், சில நாட்கள் நல்லா இருக்கும், சில நாட்கள் ரொம்பவே மோசமா இருக்கும். அந்த மாதிரி நாட்களை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட 3 மாசம் நான் இதுல ரொம்பவே வலியோட துடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு போடுறாங்க. அந்த டைட்டில் எல்லாம் கேட்கும் போது எனக்கே பக்குன்னு இருக்கு. கண்டிப்பா நான் சாகலாம் மாட்டேங்க இப்போதைக்கு, அதனால யாரும் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. ஆனா ரொம்பவே நான் வீக்கா இருக்கேன். இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நான் அதுல ஃபைட் பண்ணிட்டே இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய வியாதிகளால அவஸ்தைப்படுறாங்க. அதனால கண்டிப்பா அவங்களும் அதுல இருந்து மீண்டு வரணும்னு தான் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இப்படி அவங்க பேசிட்டே இருக்கும் போது கண்கள்லாம் கலங்கி இருக்கு, ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சோ சமந்தாவை பார்க்கும் போது நிறைய பேர் நீங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் எல்லாருக்குமே தெரியும், ப்ரொஃபஷனல்லையும் அவங்க எந்த அளவுக்கு கரெக்டா போயிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ரொம்பவே நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் அது எதையுமே கேர் பண்ணாம எனக்கு எது தேவை எது தேவையில்லைன்ட்டு அவங்களுக்கே நல்லா தெரியும். அப்படின்னு தான் எங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்கன்ட்டு நல்லபடியா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சமந்தாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா தாங்க இருந்தது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்க சமந்தா இதுலயும் பாசிட்டிவா தான் பேசிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப வீக்கா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அழறாங்க. பாக்குற எல்லாரையுமே அழ வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா சமந்தா இதுல இருந்து மீண்டு வந்து பழையபடி துருன்னு இருக்கிற சமந்தாவை எல்லாருமே பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. சமந்தா மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த மாதிரி அறிவகையான ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரமா அதுல இருந்து மீண்டு வரணும்ட்டு கடவுளை பிரார்த்திக்கலாம். அந்த வகையில நீங்க சமந்தாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்ல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.